அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். திமுக கூட்டணி வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேலுக்கு போய் வைகை செல்வன் திருமாவளவன் சந்திப்புக்கு அப்புறம் வெளியே வந்து பிரஸ்ஸை அட்ரஸ் பண்ற வைகை செல்வன் அவர்கள் திமுக கூட்டணியில ஓட்ட விழுந்துருச்சு, இந்த கூட்டணி பலவீனமாகும், எங்க கூட்டணி பலமாகும் அப்படின்னு பேசுறாரு. இதோட பின்னணி என்ன சார்? அதாவது இதனுடைய அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ திமுக இந்த 5 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருக்காங்க. அந்த ஆட்சி மீது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அதிருப்திகள்லாம் இருந்தாலும் இந்த ஆட்சியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும், இவங்களை அதிகாரத்திலிருந்து நம்ம தூக்கி எறியணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆட்சி மீது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இல்லை. அப்போ அதிமுக கூட்டணிக்கே தெரியுது 2026 தேர்தலில் திமுக கூட்டணியை அசைச்சு பார்க்குறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாஜக வந்தது அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம். இன்னும் சொல்லப்போனால் பாஜக கூட்டணி இல்லை என்றால் ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஜக வந்ததால் இப்போ அந்த வாய்ப்பையும் அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திமுகவை வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த வலுவான கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட்டாகவும் நோக்கமாகவும் இருக்குது. ஸோ அதுதான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிமுகவை சேர்ந்த, அதிமுக கூட்டணியை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார், நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரும், பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். எடப்பாடி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட வைகை செல்வனும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் எதிரொலிச்சிருக்கார். இதில் என்ன கூடுதலான விஷயம் அப்படின்னா, திருமாவளவனை வந்து அவர் நட்பு ரீதியாக சந்திச்சிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் அவர் இடத்துக்கு போய் அவர் இவர் இடத்துக்கு போய் நடக்கலை, அது ஒரு தற்செயலான ஹோட்டலில் நடந்தது. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை இவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு, ஒரு நலம் விசாரித்தல் அளவுக்கு தான் ஒரு பேச்சே நடந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் வந்து இது வந்து ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் தானே. ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவருங்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு ஜென்ம விரோதி மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறதெல்லாம் இங்கே இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, பட் இப்போ அதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் வந்து அவர்கிட்ட பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதையே தனக்கு சாதகமாக, தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு திமுக கூட்டணியில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கமன்சி இருக்குது, நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருக்குது. ஸோ திமுக கூட்டணி வீட்டுக்கு அனுப்புவாங்க, எங்கள் கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு அதே கான்ஃபிடென்ட்ல அமித்ஷாவும் பேசுகிறாரு, நயினாரும் பேசுகிறாரு, அதை எடப்பாடி என்டாஸ் பண்ணுறாருன்றப்ப அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியில் இருப்பவர்கள் வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லத்தானே செய்வாங்க. அது வந்து நார்மலாக உள்ளது தான். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு விளையாட்டிலே எடுத்துக்கிட்டாலும் ஒரு பலமான அணியை ஒரு பலவீனமான அணி சந்திக்கும் போது கூட எங்களுக்கு ஜெயிக்கிற நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லத்தானே செய்வாங்க. கிட்டத்தட்ட இது அது மாதிரி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவை சேர்ந்த அமித்ஷா வந்து இல்லை எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த ஓப்பனாக வந்து யதார்த்தத்தை வந்து ஒத்துக்க முடியாது. அது யதார்த்தம்ன்றீங்களா நீங்கள்? ஆமாம், நிச்சயமாக. இந்த பாஜக என்றைக்கு அதிமுக கூட்டணிகள் வந்ததோ அப்போவே அவர்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது காலி ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய கணிப்பு. கிட்டத்தட்ட அதுதான் நடக்கும் அப்படின்னு நான் உறுதி. இது ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்றாங்களே சார். அது எப்படி இயற்கையான கூட்டணியாக இருக்க முடியும்? பாஜகவோடு எந்த காலத்திலும் எந்த தேர்தலில் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன எடப்பாடி திடீர்னு கிளம்பி டெல்லிக்கு போறாரு. எதுக்கு போறீங்க அப்படின்னா, இல்லை தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை வைக்க போறோம்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த சில தினங்கள்ல அமித்ஷா வந்து அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து என்ன ஒரு கொள்கை ரீதியான ஒட்டுதல் இருக்க முடியும்? இவர்களுடைய கொள்கை வேறு, அவர்களுடைய கொள்கை வேறு. அதனால இது இயற்கையான கூட்டணி அப்படிலாம் பூசி மெழுக முடியாது. ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் எடப்பாடிக்கே பிடிக்காமல் அமைந்த கூட்டணி தான் இது. சரி, இன்னொரு பக்கம் திமுக அலைன்ஸில் வந்து இந்த 2026 எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய சவால் வந்து திமுகக்கு இருக்குது அப்படின்னா, அந்த கூட்டணி கட்சிகள் கேட்குற சீட்டை வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான். லாஸ்ட் டைம் கேட்டதோட அதிகமான இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் வந்து பிசிகாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சிபிஎம்மோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சண்முகம் வெளிப்படையாகவே அதெல்லாம் பேசுகிறாரு. அப்போ திமுகவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குமா? இல்லை, நீங்கள் அப்படி மேலோட்டமாக பார்த்தா திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல், பெரிய சவால், பெரிய நெருக்கடி போல் தோன்றினாலும், ஆனால் உண்மையில் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய
சிக்கல் ஏற்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ திமுக கிட்ட அதிக எண்ணிக்கையில் தொகுதி கேட்குறாங்க. அவங்க தர மறுக்கும் பட்சம் இவங்க எங்கே போவாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு தான் போவாங்க. அதுதான் வழக்கமாக நடப்பது. ஆனால் இந்த முறை இவர்களால் அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. அங்கே பாஜக இருக்குது, இன்னொரு பக்கம் பாமகவும் அதிமுக கூட்டணியில தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாமக இருக்கும் இடத்தில் இடதுசாரிகள் இருப்பதில் அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் பாஜக இருப்பதால் அவங்க போக மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக இருக்கிற கூட்டணிக்கும் போக மாட்டாங்க, பாமக இருக்கிற கூட்டணிக்கும் போக மாட்டாங்க. அப்போ திமுக கூட்டணியில் தான் அவங்க இருந்தாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ரொம்ப சொல்லப்போனால் திமுகவை விட்டால் இவர்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது. இப்போ விஜய் கட்சின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆனால் என்னன்னா, ஏற்கனவே விஜயகாந்தை வைத்து மக்கள் நல கூட்டணின்னு போய் அந்த தேர்தலில் மண்ணை கவ்விய அனுபவம் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேஃபா அந்த தேர்தலில் பிளே பண்ணணும், மினிமமாக நமக்கு இத்தனை எம்எல்ஏக்களாவது வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. அப்போ வேறு வழி இல்லாமல் என்னதான் தொகுதி அதிகமாக வேணும், அது வேணும், இது வேணும்னு கோரிக்கைகள் கூக்குரல்கள்லாம் இருந்தாலும் கடைசியில் திமுக என்ன தொகுதிகளை தர்றாங்களோ அதை வாங்கிக்க வேண்டிய நிலைமையில தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே. ஆனால் பேசிக்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறல, இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. தொடர்ந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிக லெவலில் இருக்குன்றப்ப நாங்கள் அதிகமான இடங்களை பெறுவோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறாரு அப்படின்றப்ப அதை திமுக கிட்ட கேட்டு பெறுவாங்கன்னு தானே சார் நம்ம பார்க்கணும். இல்லை, அவங்க கேட்பாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற தொகுதியை திமுக கொடுக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, இவங்களை நம்ம கைப்பிடியிலேயே வச்சுக்கணும், ஆனா இவங்க பெருசா வளர்ந்துடக்கூடாது. அது இவங்களுடைய மிகப்பெரிய நோக்கம். நிறைய பேர் நினைப்பாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் மீது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசம், பற்று, அன்பு அப்படிலாம் நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்களை தனியா விட்டோம்னா வளர்ந்துருவாங்க. இவங்க வளரக்கூடாது, இவங்களை ஒரு குரோட்டன் செடி மாதிரி வளர்ச்சியும் இல்லை தளர்ச்சியும் இல்லைங்கிற அந்த நிலைமையிலே வச்சிருக்கணுங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமா இருக்கு. அதனால இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அதிக எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் வந்துருச்சு, எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, நாங்கள் போடுகிற மாநாட்டுக்கெல்லாம் மக்கள் கூடிய கூட்டத்தை பார்த்தீங்களான்னா கேட்பாங்க. அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் என்னென்னா, கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி 2 தொகுதி கூட கொடுப்பதற்கு வேணா வாய்ப்பு இருக்க தவிர அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. அதில் மட்டும் எந்த சந்தேகமே இல்லை. அதே மாதிரி இடதுசாரிகளுக்கு அவர்களுக்கு இதுவரை என்ன தொகுதிகள் கொடுக்கப்படுகிறதோ அதை தாண்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க இன்னும் ஒரு 2011-16 நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப 2021 தான் நாங்கள் ரொம்ப கம்மியான இடத்துல போட்டி போட்டோம், நீங்கள் இதுக்கு மேலே 2026 அப்படின்லாம் எங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஒரு கட்சியினுடைய செயலாளராக அவங்க பேசுவாங்க, அதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். என்னென்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுடைய வளர்ச்சியினால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா இடதுசாரி இயக்கங்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்கள் உட்பட அந்த பாட்டாளிகள் எல்லாமே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்தாங்க. கடந்த காலங்களில் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நான்லாம் திருத்துறைப்பூண்டி தொகுதியை சேர்ந்த ஒருத்தன். ஏன்னா அங்கே கம்யூனிஸ்டுடைய பலம் என்ன, அவர்கள் ஒரு பேரணி நடத்தினா அப்படி திருத்துறைப்பூண்டியுடைய இயல்பு வாழ்க்கையை அப்படியே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு மாபெரும் மக்கள் திரளையே நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு அந்த அளவுக்கு மக்களை நம்மளால் பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே வெவ்வேறு கட்சிகளை நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. அதனால இவர்கள் கேட்கிற தொகுதியை திமுக தருமா அப்படின்னா எனக்கு தெரிந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சண்முகம் பேசுகிறப்ப உங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் எடுக்கிறாங்களா, உங்களுக்கு எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக போய் திமுக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருல்ல சார். அவர் என்ன நினைக்கிறாரு இந்த விஷயம்? திமுக மீது ரொம்ப அதிருப்திகள் இருக்குது, அதை நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு செல்வாக்கு இல்லாமல் போயிடும் இடத்துக்கு சிபிஎம் வந்துடுச்சா? இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ மற்ற கட்சிகள், உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகளே வச்சுங்களேன், அவங்க கூட்டணி கட்சி என்ற பெயரில் இப்போ திமுகவில் இருக்காங்க அப்படின்னா திமுகவுடைய ஒரு அடிமை கட்சியாக தான் அவங்க இருப்பாங்க. அதிமுகவில் இருந்தால் அதிமுகவின் அடிமையாக அந்த கட்சி இருக்கும். அவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் இவங்க முட்டு கொடுத்துட்டு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இடதுசாரிகள் கிட்ட இந்த வழக்கம் எப்பயுமே கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மக்களுக்கான இயக்கம். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்பாங்க. ஐயோ அந்த கூட்டணி கட்சி தலைவர் என்ன நினைப்பாரு, முதல்வர் என்ன நினைப்பாரு, வர்ற தேர்தலில் நம்மளை கூட்டணியில எதுவும் கலட்டி விட்டுருவாங்களா, தொகுதியை கம்மியா, அந்த பயம்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. உதாரணத்துக்கு பாருங்க, சாம்சங் ஃபேக்டரியில் உள்ள அந்த யூனியன் பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா இவங்க தான் போய் நின்னாங்க.
ஸோ அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்ங்கிறது ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு சங்கடத்தை நெருக்கடியை கொடுக்குற விஷயம்னா அவங்களுக்கு தெரியும். அனகாபுத்தூர்லயுமே ஆமா, எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா முதல்ல போய் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிக்கிறது யாரு அப்படின்னா நிச்சயமாக இடதுசாரிகள் தான். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. புரியுதா இல்லையா? இன்னொன்னு நம்ம கேட்கிறோம், இந்த விஷயத்த அவர்கள் சொல்லித்தான் நமக்கு தெரியும். நம்ம அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக அவர்கள் மீது வைத்த முக்கியமான விமர்சனம் என்னன்னா, இந்த மின்வாரிய கணக்கீடு 2 மாசத்துக்கு ஒருத்தர இருக்கிறது மூலமாக மக்கள் பணம் வந்து சுரண்டப்படுது, அதை 1 மாசத்துக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. அதாவது அதை நீங்க நிறைவேற்றலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான நீங்க ஒரு புள்ளி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. நீங்க கேட்டீங்கன்னா மேன் பவர் இல்லை அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா இபிக்கு வர்றவங்க அந்த மீட்டரை பார்த்து பேனாவால் வந்து அதை நோட் பண்ணிட்டு போவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க, வந்து அப்படி கிளிக் பண்ணோம்னா அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமான இந்த சூழலில் என்னத்துக்கு நீங்கள் இன்னும் வந்து 2 மாதத்துக்கு நீங்கள் கணக்கீடு எடுக்கிறீங்க? இது வந்து வேண்டுமென்றே மக்களுடைய பணத்தை சுரண்டுகிற ஒரு பகல் கொள்ளை தான். அப்போ அதை வந்து சுட்டி காட்ட வேண்டிய, தட்டி கேட்க வேண்டிய கடமை இடதுசாரிகளுக்கு இருக்கு. அதை வந்து அவங்க சரியா பண்றாங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இப்போ உருவாகிக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இது வரக்கூடிய ஆட்சி பாஜகவோட ஆட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேசினார். ஆனால் அண்ணாமலையோட பார்வை வேறு, எங்களோட பார்வை வேறு அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இதை எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது? அதாவது அது கூட்டணி ஆட்சியா, அதாவது பாஜக கூட்டணி ஆட்சியா இல்லை பாஜக ஆட்சியா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி வாய் மூடி மௌனியாவே இருக்காரு. என்னன்னா பாஜகவினர் தொடர்ந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடியும் சரி அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் சரி இது குறித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணவே இல்லை. அப்ப இதை இவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை ஏற்கனவே இதெல்லாம் பேசி முடிக்கப்பட்ட விஷயமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க முதலமைச்சர், ஆனா அதுல பாஜக அங்கம் வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு டீல் பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்க பாஜக உங்க கூட்டணியில் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பலவீனம். அப்ப பாஜகவோடு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அந்த வெளிப்படையாக இவங்க அதை அக்செப்ட் பண்ணா 1-2 சீட்ல கூட ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நினைச்சுதான் அந்த விஷயத்தை வெளிப்படையா பேசாம இருக்காங்க. ஆனா பாஜகவினர் ஆர்வ கோளாறுல அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து மறுத்து பேச வேண்டிய எடப்பாடி அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா இதுதான் இவர்களுடைய புரோகிராமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சம் அது பாஜக கூட்டணி ஆட்சி என்ற பெயரில் இருந்தாலும் அது பாஜக ஆட்சியாகத்தானே இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கும் போதே அதிமுகவை இந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது அவர்கள் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்க சொல்றது அவங்க நினைக்கிறது தானே இந்த ஆட்சியாளர்கள் செய்யவே முடியும். அதனால இப்ப அண்ணாமலை சொல்றதை பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் சரிதான், அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவர் வந்து ஆர்வ கோளாறுலையோ என்ன அல்லது பாத்தீங்கன்னா இது நாளைக்கு நடக்கிறத நீங்க தெரிஞ்சுங்கிற காரணத்தினாலே அவர் வெளிப்படையா சொல்லிட்டார், அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. வருகிற 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பிறந்தநாள் வந்து வருது சார். அதை வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்காங்க. விஜயோட இந்த ஒரு பர்த்டே நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நெருங்குற சமயத்துல இப்ப வரக்கூடிய ஒரு பர்த்டேவா இருக்கு இது. பொதுவாகவே வந்து எல்லாரும் பிறக்கிறார்கள், அதுபோல் நடிகர்களும் பிறக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால அந்த நாளுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பான விஷயம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா அவரை பொறுத்தவரை, அவருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்க அப்படின்னா இது போன்ற ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்துகிற கொண்டாட்டங்கள் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து அந்த பிறந்த நாளுக்கு முன்பே வந்து இது இப்படி ஒரு விஷயத்தை அறிவிக்கணும், என்னுடைய பிறந்த நாள்லாம் நீங்கள் இவ்வளோ விமர்சையெல்லாம் கொண்டாடாதீங்க, அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறதோடு நிறுத்திங்கிற மாதிரி அவர் சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா தாவேகா என்பதே விஜய் என்கிற ஒரு தனிநபரை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ அந்த தனிநபர் சார்ந்த கொண்டாட்டங்கள் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தவிர்க்க முடியாத விஷயம். ஸோ அதனால அந்த இதை வந்து விமர்சையாக கொண்டாடுவதற்கு வாய்ப்பு. இப்போ ரீசெண்டாக திருச்சியில் நடந்த பெருந்திரள் பேரணியில் கூட அந்த மேடையில் பேசுகிறப்ப திருமாவளவன் அவர்கள் விஜய் வந்து பாஜகவோட ஒப்பிட்டு பேசுகிறாரு. சில பேர் பாஜகவின் குரலாக சினிமாவோட புகழோட வராங்க,
அவங்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, நீங்களாம் அவங்க பின்னாடி போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? விசிகா வந்து தாவேக்காவோட வருகையினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா? நிச்சயமாக அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவுடைய பி டீம், ஏ டீம், அப்புறம் பாஜகவுடைய குரல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேசியமாக அல்லது வந்து விஜய் மீதான ஒரு எரிச்சலில் வருகிற கருத்தாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். என்ன காரணம்னா அவர் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. அவருடைய முதல் அரசியல் மாநாட்டிலே சொல்றாரு, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு வந்து பிரகடனப்படுத்திட்டாரு. அதனால எந்த காலத்திலும் தாவேகாவால் பாஜகவோடு கூட்டணி அமைக்க முடியாது, இதுதான் யதார்த்தம். அதை தாண்டி அந்த கட்சியோட கூட்டணி அமைத்தால் அந்த நிமிஷமே தாவேகா அழிஞ்சு போயிடும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு இடத்துல அணுகுண்டு வீசினா அந்த இடத்துல எப்படி ஒரு புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவு சந்திக்குமோ அந்த மாதிரி அந்த கட்சி அழிஞ்சிடும். இதுதான் உண்மை. இது விஜய்க்கு நிச்சயமா தெரியும். ஆனாலும் அதையும் தாண்டி அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா பாஜகவின் குரல். இப்போ அருண்ராஜ் உள்ள வர்றாரு, உடனே இவர் வந்து பாஜகவுடைய ஸ்பையா உள்ள வந்திருக்காரு, ஆதவ் அர்ஜுனா வந்திருக்காரு, இவரும் பாஜகவுடைய ஏஜெண்டா உள்ள வந்திருக்காருன்னு அந்த தொடர்ந்து அந்த கட்சியை இந்த மாதிரி பிராண்ட் பண்ற வேலையில இறங்குறாங்க. என்ன காரணம்னா விஜய் மீது நீங்க வேற எந்த குற்றச்சாட்டையுமே வந்து சொல்ல முடியாது, சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப இப்படி ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பொது எதிரி பாஜக. அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய நண்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒருவருடைய அரசியல் எதிர்காலத்தையே அழிச்சிடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பிராண்ட் பண்றாங்க. அது நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்றதுல தெளிவா இருப்பாரா விஜய்? விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து வேறு வழி இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா இப்ப பாஜக அதிமுக கூட்டணிக்கு செல்லவில்லை என்றால் விஜய் கட்சி வந்து அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை சீட்டு, துணை முதலமைச்சர் அல்லது 2.5 வருட சிஎம் பதவிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதுதான் வந்து டிராப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாஜக அந்த கூட்டணிக்குள் போகாம இருந்திருந்தா இந்த பேச்சுவார்த்தை அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்து ஒரு வயா மீடியாவா ஒரு புள்ளியில 2 பேரும் சந்திச்சு ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு இன்னைக்கு பாஜக வந்ததால் இல்லாம போயிடுச்சு. அப்போ ஒரே வழி தாவேகா தனித்து நிற்பது தான். ஒருவேளை அந்த கட்சியோடு வேறு சில உதிரி கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் கூட எந்த பலனும் இல்லை. கிட்டத்தட்ட தாவேகா தனித்து நிற்பதற்கு சமம் தான். அதே நேரம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவர் அதிக அளவில் வாக்கு வாங்கிடக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி ஓபிஎஸ் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பே நம்ம ஒரு நேர்காணல்ல பேசியிருந்தோம். அப்படி ஓபிஎஸ் போறனால எந்த ஒரு செல்வாக்கு விஜய்க்கு ஏற்படாது அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டில் தான். நிச்சயமாக ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் அது ஒரு செல்லா காசு. அதுதான் உண்மையான விஷயம். அவருடைய தொகுதியில் நின்றாலே அவரால் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவருக்கு வந்து முக்குளத்தூர் மக்களுடைய வந்து பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆர்பி உதயகுமார் இருக்காரு, அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே. இப்போ அவர் அதிமுகவில் இருக்காரு. அப்போ அவருக்காக அதிமுக ஓட்டு போட மாட்டாங்களா? அதனால பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரனுக்கு தான் முக்குளத்தோர் இது அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த ஓட்டும் அவருக்கு போயிருக்கணுமே. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அபிமானம் என்ன இது போன்ற காரணங்களால் தான் அவங்களுக்கு ஓட்டு விழுவுமே தவிர இந்த சமூகத்தினுடைய மொத்த வாக்குகளும் ஓபிஎஸ்க்கு போயிடுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மாயை. அப்படிதான் நான் விஜயோட சேரனால எந்த ஒரு இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் வந்து விஜயோடு சேருவதுங்கிறது மிக ஆபத்தானது. என்ன காரணம், ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பி டீம், அதுதான் உண்மையான விஷயம். என்ன காரணம், பாஜகவின் குரலாக ஓபிஎஸ் இருக்காரு, பாஜகவுக்கு நெருக்கமா இருக்காரு, பாஜகவுடைய செயல் திட்டங்களை இங்கு நிறைவேற்றுபவராக கடந்த காலங்களில் இருந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவருடைய தர்மயுத்தம் உட்பட அது பாஜகவுடைய அஜெண்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஐ விஜய் தன் கூட்டணியில் வைத்தால் கிட்டத்தட்ட பாஜகவே அவர் கூட்டணியில் வச்ச மாதிரியான ஒரு அர்த்தம் வந்துடும். ஸோ அந்த தவறை அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு தெரிகிற அந்த உண்மை, ஓபிஎஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு செல்லாத காசுங்கிற உண்மை ஒரு கட்சி நடத்துகிற விஜய்க்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும்.